நம்ம மாடி தோட்டத்தில் பழமரம் வளர்க்குறதுல முக்கியமான மரம் எலுமிச்சை மரமாக. எலுமிச்சை மரத்துக்கு எப்படி உரம் போடணும், எலுமிச்சை மரத்தை எப்படி வைக்கணும், எந்த அளவுக்கு அதுக்கு ஆரோக்கியமான உரம் கொடுக்கணும், எப்படி தண்ணி ஊற்றணும், எங்கே வைக்கணுன்ற ஃபுல் டீட்டெயிலையும் எலுமிச்சை மரத்தை பற்றி நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேம்மா. இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், தள்ளி விடாத பாருங்கள். இந்த எலுமிச்சை மரம் எலுமிச்சங்கன்று நான் தாம்மா வச்சேன். நான் வச்சு உங்களுக்கு வீடியோ ஷார்ட்டு போட்டிருக்கேன். என்னுடைய தோட்டம் வந்து அம்மு தோட்டம் சேனலு, சரிங்களா. இதை வைக்கும்போதுமா நான் திருச்சியிலேருந்து ஆன்லைனில் வாங்கி மெயினாக இதை நான் வைக்கும்போது இதில் இருக்கிற இலைகள்லாம் கிள்ளிட்டேன். மேலே 4 இலையை விட்டு 3 கிளை இருந்தது. 3 கிளையிலையும் கீழே இலைகள்லாம் விட்டுட்டு கட் பண்ணிவிட்டு மேலே மட்டும் 4 இலை விட்டேன். வைக்கும்போதே ட்ரம்மில் வச்சிட்டேன் பாருங்கள். இது ரொம்ப முக்கியம். அதாவது பழமரம்லாம் கொஞ்சம் பெரிய குரோ பேக்கில் வைக்கணும். குரோ பேக்கில் வச்சா 2 வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்ற வேண்டி வரும். இந்த மாதிரி ட்ரம்மில் வைக்கிறது ரொம்ப பெஸ்ட்டுமா. இந்த குரோ பேக்கில் பெரிய இதாக வைக்கிறது வந்து பாயிண்ட் 1. பாயிண்ட் 2 வந்து இந்த இலைகள்லாம் கட் பண்ணி மேலே மட்டும் இலை வச்சு நம்ம நடவு செய்யணும். பாயிண்ட் 3 வந்து இந்த மரம் வந்து நல்ல வெயிலில் இருக்கணுமா, நல்ல வெயிலில் இருக்கணும். இதுக்கு வந்து பாயிண்ட் 4 வந்து 5 வித மண் கலந்துருக்கம்மா. தோட்ட மண், தோட்ட கழிவுகள், எம்சாண்டு, கொக்கோஃபிட்டு, மாட்டு கழிவுகள் அப்படின்னு சொல்லி 5 விதம் கலந்துருக்கேன். 5 விதம் கலந்து இதை நான் வச்ச தோட்டு தான் இந்த அளவுக்கு அவங்க வளர்ந்துருக்காங்க. இது பாயிண்ட் 4. பாயிண்ட் 5 வந்து நம்ம ரெகுலராக 10 டேஸ்க்கு ஒரு முறை உங்களுக்கு இயற்கை உரம் கொடுக்கணுமா. நாம் தோட்டம் வளர்த்தாலே என்ன செய்யணும்னா இயற்கை உரம் தான் கொடுக்கணும். கடைகளில் கெமிக்கல் வாங்கி அதெல்லாம் போட்டோம்னா நம்ம அது கடையிலே சந்தையிலே வாங்கிட்டு போயிடலாம், காசு கொடுத்து. நம்ம மெனக்கட்ட தேவையில்லை. இயற்கை உரம் தான் செடிங்களுக்கு பெஸ்ட்டு. நாம் வளர்க்கணும் போது நஞ்சு இல்லாத சாப்பிடுவோம், ஆரோக்கியமான உணவை சாப்பிடுவோன்னு இயற்கை உரம் தான் 10 நாளைக்கு ஒரு முறை கொடுக்கணும். அடுத்து வந்து மரத்துக்கெல்லாம் 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி ஊற்றலாமா. ஆனால் இந்த மரத்துக்கு வந்து நான் பழகிட்டேன். மற்ற செடிகள் இருக்கிறதுனால அவங்களுக்கு தண்ணி ஊற்றுற மாதிரியே இவங்களுக்கு தண்ணி ஊற்றி பழகிட்டேன். ஒரு நாள் ஊற்றலைனால மறுநாள் வந்து இலை கொஞ்சம் சோடையாக இருக்காங்க அவங்க. ஏன்னா பழமரத்துக்கு வந்து வேர்கள் வந்து கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கும். மற்ற செடிங்களுக்கெல்லாம் ஜல்லி வெறி மாதிரி போகும். மற்ற செடிங்களாம் நம்ம சின்ன சின்ன பாட்டில் வைக்கிறோம், தொட்டிங்களில் வைக்கிறோம். அதுக்கு கொஞ்சம் மண், இவங்க வந்து மண் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து இவங்க வேர்கள் வந்து சீக்கிரம் காய மாட்டாங்க, சரிங்களா. அதனால் நம்ம வந்து இந்த தண்ணி ஊற்றுறதையும் நான் சொல்லியிருக்கேம்மா. அடுத்து 6வது பாயிண்ட்டு, இந்த செடிகளில் எப்போயாவது நமக்கு டைம் கிடைக்கும்போது முற்று இலைகள்லாம் கிள்ளணுமா. இதில் இன்னும் முற்று இலைகள் இருக்குது. எனக்கு எட்டனை வரைக்கும் தான் நான் கிள்ளிருக்கேன். இதுக்கு உக்காந்தா ஒரு 1/4 மணி நேரம் உக்காந்தா நிறைய இலைகள் இருக்குமா. நம்ம இந்த முற்று இலைகளை வந்து ரிமூவ் பண்ண இந்த மரத்தோடைய சத்து, செடிங்களுடைய சத்து புது துளிர் வரவும், புது மொட்டுகள் வைக்கவும், காய் வைக்கவும் இதுதான் மெயின். நம்ம தோட்டம் வைக்கிறவங்க இதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். டைம் கிடைக்கும்போது வந்து அவங்கள்ட்ட கொஞ்சம் 2 வார்த்தை பேசிக்கிட்டு எப்படிமா இருக்கா, என்ன இருக்கா, நல்லா இருக்கியான்னு கேட்டுக்கிட்டு இந்த மாதிரி இந்த முக்கிய இலைகள், பெரிய பெரிய இலைகள் தெரியும், கொழுந்து இலைகளாக வர்றதுக்கும் சின்னதாக இருக்கிறதுக்கும் இலைகள் நிறம் மாறும். நிறம் மாறுறது நமக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரி நம்ம செய்யணும், சரிங்களா. அப்புறம் வந்து இது இப்போ வந்து மழை நாள் வந்துடுச்சு. சம்மரில் வந்துமா ஒன்று காலையில் தண்ணி ஊற்றணும் 8 8:30, இல்லைன்னா மாலையில் 5 மணிக்கு மேலே ஊற்றணும். நடுப்பட்ட நேரத்தில் நம்ம ஊற்றக்கூடாது, இதை பார்த்துக்கணும். இது பாயிண்ட்டு 7. பாயிண்ட் 8 வந்து இதே பாருங்கள். இதை நான் வச்சதுலேருந்து நான் வந்து தண்ணி ஊற்றிட்டு வர்றதுனால மண்ணெல்லாம் கீழே போயிட்டாங்க. இப்போ இன்னும் இவங்களுக்கு நான் ஒரு பங்கு மாட்டு சாண உரம் கொடுத்து 2 பங்கு தோட்ட மண், தோட்ட கழிவுகள்லாம் போட்டேன்னா இன்னும் வந்து எலுமிச்சை செடி நல்லா வளர்ந்து காய்ப்பு திறன் அதிகம் கொடுப்பாங்க. நம்ம வச்சுட்டோன்னு சொல்லிவிட்டு அதை நம்ம விட்டுட்டு இருக்கக்கூடாது. அடிக்கடிக்கு அவங்களுக்கு என்ன குறை என்னான்னு பார்க்கணும். இது பாயிண்ட் வந்து 7. பாயிண்ட் 8, இதில் ஏதாவது பூச்சி தாக்குதல் இருக்கா, இலை சுருங்குதா, இலைகள் ஆரோக்கியமாக இருக்காங்களா, இல்லை இந்த செடிங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்பாக இருக்கான்னு பார்க்கணுமா. அது முன்னே பார்க்கணும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், செடிகள் நல்லா வந்து வெயிலில் இருக்கணும்னு. டிஸ்டர்பாக இருந்தால் இதை என்னால் இதை நவுத்த முடியாது. ஏன்னா இவங்க வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மியான ட்ரம்மு, கையை வச்சு எடுத்தாலே உடைவாங்க. அதனால் நான் வந்து மற்ற செடிங்களை தான் கொஞ்சம் நவுத்தி இவருக்கு வந்து ஃப்ரீயாக இடம் கொடுக்கணும். இது இப்போத்தி நிலமை எனக்கு. நான் வந்து ட்ரம்மையும் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற செம்பருத்தி ட்ரம்மெல்லாம் நவுத்தி உங்களுக்கு ஃப்ரீயாக கொஞ்சம் வெளிச்சம் கொடுக்கணும். 2வது நான் இதில் வந்து
மாட்டு சாண உரமோ வாழைப்பழம் அமினோ அமிலமோ தோட்ட கழிவுகள்னா நம்ம காய்ந்த சருகுகள் அதெல்லாம் நம்ம எடுத்து வச்சோம்னா மக்கி போடும். அதெல்லாம் இதில் போட்டு மேலே தோட்டம் பண்ண கொக்கோ ஃபிட்டை கொஞ்சம் போடணும். இந்த மாதிரி அவங்கள்ட்ட வந்து ஒரு சிறு கவனிப்பு தாம்மா. இன்னும் இதில் பழுத்த இலைகள் இருக்காங்க. வாங்க நான் வந்து உங்களுக்கு பாருங்கள், எலுமிச்சங்காய் எப்படி காய்ச்சிருக்காங்க பாருங்கள். சின்ன மரம் தான். இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள், பிஞ்சுகள் வந்து வச்சுருக்காங்க பாருங்கள், தெரியுதுங்களா? அப்புறம் இங்கே பாருங்கள், பூ வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே பாருங்கள், எலுமிச்சம் கொஞ்சம் சைஸ் வாரியாக இருக்குது பாருங்கள். பூ வைக்கும்போது இப்படி தாம்மா வைப்பாங்க. அதை வச்சுருக்காங்க பாருங்கள், 2 பூ. இங்கே பாருங்கள், 2 காய் இருக்கா? இது இந்த பாருங்கள், இங்கே பாருங்கள், பூ வச்சுருக்காங்க. அப்படியே இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? எலுமிச்சை செடியில் கையை வைக்கும்போது பார்த்து வைக்கணுமா. இங்கே பாருங்கள், இதெல்லாம் பார்வையில் இல்லை, பின்பக்கம் இருக்காங்க. ஏன்னா எலுமிச்சை மரத்தில் வந்து முள் இருக்கும். தெரியுறாங்களா? அது பூவும் வச்சுருக்காங்க பாருங்கள். பாருங்கள், பூக்கள் பாருங்கள். இப்படி தாம்மா எலுமிச்சை மரத்துக்கு நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி தீனி கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா. இப்படின்னா நல்லா இப்படி தாம்மா எலுமிச்சை கண்ணை வந்து நம்ம கவனிக்கணும். எலுமிச்சை மரத்துக்குன்னு நான் இப்போ வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் எந்த மரம் வச்சாலுமே இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரம், இந்த மண்ணை கூட நீங்கள் ஏதாவது ஒரு அளவுக்கு பாத்திரம் எடுத்துங்க. ஒரு மரமோ ஒரு சின்ன தொட்டி எடுத்துக்கிட்டு இதுக்கெல்லாம் வந்து 2:2 கலக்கணும். 2:2 கலந்தோன்னா உங்களுக்கு ட்ரம்மும் சீக்கிரம் ரொம்ப செடிங்களுக்கு வந்து வேரும் இந்த மாதிரி போகும். இதே வந்து உங்களுக்கு 2:2 கலக்கிறத நான் சொன்ன மாதிரி எல்லாம் கீழே தரையிலே கொட்டி எல்லாத்தையும் ஒன்றா ஆக்கிடுங்க. தோட்ட மண், எம்சாண்டு, ஆற்று மணல், மாட்டு எரு, தோட்டக்கழிவுகள் எல்லாத்தையும் போட்டு சமமாக ஒன்றா ஆக்கிட்டிங்கன்னா திரும்ப அதை அப்படியே எடுத்து போட்டு நம்ம வேறு அந்த நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வரதை கவரில் பாதி கவரை கிழித்து கீழே இருக்கிற பாதி மண்ணை அப்புறப்படுத்தணும். ஏன்னா அங்கே வந்து ஒரு மாதம் 2 மாதம் 3 மாதம் வந்து அவங்க ஒரு மண் தன்மையில் இருக்காங்க. இங்கே வந்து அந்த நர்சரியிலேருந்து கொண்டு வர வேரோட கீழ்பாகத்தில் பாதி மண்ணை எடுத்துட்டு ட்ரம்மில் வைக்கும்போது தொழு உரம், மாட்டு உரம் போட சொன்னால அது மேலே நீங்கள் எலுமிச்சங்கன்று வேறு பாடுற மாதிரி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வேர் வந்து டக்குன்னு வந்துடும். இது பாருங்கள், வேப்பங்கன்று. மற்ற செடிங்களில் இது கலப்பயிர் வரும்ல, அருகம்புல், அம்மம்பச்சரிசி, குப்பைமேனி, கோரப்புள்ளி இவங்களாம் வருவாங்க. அந்த எலுமிச்சங்கன்றில் களையாக வராதுமா. அது என்னன்னு தெரியல, நான் பார்த்து கவனிச்சிட்டு வரேன். எலுமிச்சங்கன்று வைக்கிற இடத்துல மட்டும் உங்களுக்கு மற்ற களைகள் வராது. இப்படி தாம்மா பராமரிக்கணும். இந்த மாதிரி பராமரிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நம்ம வைக்க வேண்டிய பழமரத்தில் முக்கியமான மரம் எலுமிச்சை மரம் தான். சரிங்களா? நம்ம வாரத்துக்கு இது டெய்லியும் நம்ம வாரத்துக்கு தேவை, வீட்டு சமையலுக்கு தேவை. இந்த மாதிரி பழமரம் வச்சு நீங்கள் பலன் பெறணுன்னு வாழ்த்துக்கள். அப்புறம் முக்கியமான டிப்ஸுமா, ரயில் பயணங்கள் மாதிரி தாம்மா நம்ம லைஃபு. ஒரு ஸ்டேஷனில் ஒருத்தர் ஏறுவாங்க, ஒரு ஸ்டேஷனில் ஒருத்தவங்க இறங்குவாங்க. அதேமாரி நம்மளோட வர உறவுகள் கடைசி வரைக்கும் நம்ம கூட இருப்பாங்கன்னு நம்ப முடியாது. நமக்கு அன்பானவங்களும் பிரியலாம், நெருங்கின உறவு நமக்கு ஃபுல் சப்போர்ட்டு பண்ணியிருப்பாங்க. அவங்களும் உலகத்தை விட்டே கூட போகலாம். கடைசியில் நம்ம தனிமையில் தான் வாழணும். தனிமையில் வாழணுன்னா அது கொஞ்சம் ஏஜ் ஆகணும். அப்பப்போ நம்ம அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் வரணுமா. அந்த மனப்பக்குவத்தை நம்ம ஏற்றுக்கிட்டோம்னா நம்ம எல்லாமே பாசிட்டிவ் எனர்ஜியோடு போகணும். இது ரொம்ப முக்கியமாக. நன்றி.